டாக்டர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு பயனுள்ள மூலிகையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நரி இலந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய புதர்ச்செடி வகை தாவரம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு, வெண்மை பச்சை நிறம் கலந்த பூக்களை கொண்டு, கருமையான பழங்களை கொண்டு வளரக்கூடிய புதர்ச்செடி வகை தாவரம் பார்க்கலாம். பார்ப்பதற்கு இந்த பழத்துடைய அமைப்பு இலந்த பழத்தை போலவே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கொட்டைகளுடைய அமைப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த நரி இலந்தை இன்றைக்கும் மலை பிரதேசமான பகுதிகள், உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலை, செஞ்சி, இந்த வடலூர், இந்த பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே வளரக்கூடிய ஒரு வகையான புதர்ச்செடி வகை தாவரமாக இருக்கிறது. இந்த நரி இலந்தையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக அல்சர் நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா வைத்தியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பழத்தை கிடைக்கும்போது கொண்டு வந்து நல்லாக மைய அரைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு லேகியம் மாதிரி செஞ்சு வச்சுப்பாங்க. யாராவது வந்து இந்த வயிறு வலி அல்லது வயிறு உடைய உபாதைகள், பசியின்மை அல்லது வந்து அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அல்லது டயேரியா சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா உடனே இந்த நரியிலந்தையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு 3 நாளைக்கு காலையில் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்றதை பார்க்கலாம். நரியிலந்தை மலச்சிக்கலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை, துபாய் போன்ற நாடுகளில் கூட மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று. வறண்ட பூமிகளில், ரொம்ப கற்களோடு இருக்கக்கூடிய பூமிகளில் வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த நரியிலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா அசைவ உணவு உண்பவர்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய அசைவ உணவு உண்பவர்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அவர்களுடைய குடல் பகுதியில் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். குறிப்பாக மாடு சம்பந்தப்பட்ட உணவுகளை உண்பவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது. இந்த பிரச்சனை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா மாதத்திற்கு 1 முறை 2 முறை நிச்சயமாக லூஸ் மோஷன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அதைவிட முக்கியமானது, ஒரு முறை மலம் கழிக்க ஆரம்பித்தார்களே ஆனால் சில நேரங்களில் ரத்தமே உடம்புல இருந்து போகிற அளவுக்கு மிக மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நோய் வந்து இந்த அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு, கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு இந்த நரி இலந்தை ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு நரி இலந்தையுடைய பழங்களை நன்றாக மைய அரைத்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு வெந்நீரோடு சேர்த்து சாப்பிடணும். இதை சாப்பிட்ட அடுத்த 3/4 மணி நேரத்திற்கு தண்ணீர் கூட குடிக்கக்கூடாது. இதை வந்து ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி வந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட கோளாறு, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் மிக வேகமாக குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுவையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. நான் எது சாப்பிட்டாலும் மண்ணு போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பின்னு சொல்லி புற்றுநோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்கள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவாலே அவங்கள சாப்பிட வைக்கிறது தான். அந்த மாதிரி இருப்பவங்களுக்கு இந்த நரி இலந்தையிலேருந்து எடுக்கக்கூடிய பழத்தை நன்றாக மென்று சாப்பிட சொல்ல வேண்டும். அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு பழத்தை நல்லா மென்று சாப்பிடணும். ஒரு மாத காலம் அதை மென்று சாப்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா நாவில் இருக்கக்கூடிய சுவை அரும்புகளில் இருக்கக்கூடிய அழற்சி குறைந்து சாப்பிடக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த வாசனையெல்லாம் அதே போல் சுவையும் நன்றாக தெரிவதை பார்க்க முடியும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாக்கில் நம்ம வைக்கக்கூடிய உணவுடைய சுவை நமக்கு தெரியலனா அதோடைய வாசனையும் நம்ம மூக்கால் உணர முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் இந்த நரி இலந்தை ஒரு மிகச்சிறந்த மருந்து. நரி இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு பீனசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ஈஸ்னோஃபிலியா, அதே போல் சளி இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பீனச நோய் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தராவது இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அதிகமாக இருக்கிறது இல்லை. டாக்டர்கிட்ட போனால் மூக்கில் தசை வளருது, இல்லை உங்கள் செப்டல் டீவியேஷன் ஆகிருக்கு, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆப்ரேஷன் தான் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாச்சான்னு பார்த்தோம்னா நிச்சயமாக சரியாக ஆகாது. ஏன்னா இது ஒரு உறுப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு உடலுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால சரியாகாது. இதை சரி செய்வதற்கு இந்த நரி இலந்தைக்கு சக்தி உண்டு. அந்த இலைகளை மட்டும் எடுத்து நன்றாக கசக்கி எடுக்கக்கூடிய சாறு காலை எழுந்தவுடன் இந்த மூக்கில் 2 சொட்டு அந்த மூக்கில் 2 சொட்டுன்னு விட்டு நன்றாக உரிய வேண்டும். அது என்ன பண்ணுன்னா உள்ள நல்ல சைனஸ் கிளான்ஸ்குள்ளெல்லாம் போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய இறந்த திசுக்களிலிருந்து அடைந்து கிடக்கக்கூடிய கழிவுகளிலிருந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சுத்தம் பண்ணி வெளியில் கொண்டு வரும். இந்த மாதிரி வெளியில் கொண்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா மூக்கே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தசை வளர்ச்சியினால் ஏற்படக்கூடிய மூக்கடைப்போ, இரவு படுக்கும்போது மூச்சு விடாமல் கஷ்டப்படக்கூடிய விஷயமோ, அடிக்கடி ஏற்படக்கூடிய தும்மல் இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ, காலை எழுந்தவுடன் அடுக்கு தும்மல், வரிசையாக தும்மல், அதன் பிறகு ஒரு குழாயை துறந்து விட்டது போல் மூக்கிலிருந்து வேகமாக தண்ணி வரக்கூடிய பிரச்சனையோ, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மால் இருக்க முடியும். அதற்கு இந்த நரி இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலையிலிருந்து எடுக்கக்கூடிய 2 சொட்டு சாறு ரொம்ப சிறந்தது. இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 40 வயது ஆகும்போதே கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறத பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் போது நம்ம செய்யக்கூடிய சிகிச்சைக்கு நசிய சிகிச்சை அப்படின்னு பேர், மூக்குக்கு மருந்து விடக்கூடிய சிகிச்சை. இன்றைக்கு யாரெல்லாம் கேட்ராக்ட் வேண்டாம், கேட்ராக்ட் ஒரு 60 வயது ஆகட்டும் அதன் பிறகு வந்தால் போதும்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த நரியிலேருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு மூக்கில் ஒரே ஒரு சொட்டு அப்படிங்கிற மாதிரி காலை ஒரு முறை இரவு ஒரு முறை செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது கண்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள், மூக்குக்கு செல்லக்கூடிய நரம்புகள், வாயுக்கு செல்லக்கூடிய நரம்புகள், அதே போல் இந்த தலைப்பகுதின்னு சொல்லக்கூடிய கழுத்திலிருந்து தலை முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நன்றாக நீக்கும். அதே போல் இந்த நரியிலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய சாரினால் செய்யக்கூடிய அந்த நசிய சிகிச்சை தலைமுடி பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வுன்னு சொல்லலாம். இன்றைக்கு இளநரையை பற்றி கவலைப்படாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கவலை, ஐயோ என்னோடய முடி நரைச்சிருச்சு, என்னோடய முடி நரைச்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா முடி நரைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆர்டிஃபிஷியல் மெடிசன்ஸை தேடி போகிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் அழகாக இந்த நரி இலந்தையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த இலைச்சாறு ஒரே ஒரு சொட்டு நசிய சிகிச்சையாக தொடர்ந்து செய்து கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த இளநரை கட்டுப்படுவதோடு மீண்டும் மறைந்து போகிறத பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நரி இலந்தையை பொறுத்தவரையிலும் இயற்கை வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்காகவும் சுவையின்மைக்காகவும், அது தவிர மூக்கு தலைப்பகுதியில் ஏற்படுகின்ற தொந்தரவுகளுக்காகவும் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி நம் உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். தற்போது சமூகத்தில் பலவிதமான நல்ல விஷயங்கள், தீய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் பல்வேறு விதமான தற்கொலைகளை பற்றி பத்திரிகைகளில் படிக்கிறோம். ஒவ்வொரு தற்கொலையுமே அது ஒரு தனி மனிதனுடைய ஒரு முடிவு அல்ல, மாறாக அது ஒரு சமூகத்தினுடைய நிர்பந்தமாக இருக்கிறது. ஒரு சமூக சூழல் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடியாக அது இருக்கிறது. எந்த மனிதனும் தானாக ஒரு மரணத்தினுடைய அந்த விளிம்பை நோக்கி செல்வது கிடையாது. மாறாக ஒரு சமூகம் அவனையோ ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ உந்தி தள்ளுகிறது. அது சமூக மதிப்பீடுகளாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட வகையில் செய்யப்படுகிற துரோகங்கள், அவமானங்கள், கசப்புகளாக இருக்கலாம், தோல்வி மனப்பான்மையாக இருக்கலாம். பல சமயங்களில் தற்கொலைகளுக்கான காரணங்கள் என்பது தனிமனிதர்களுடைய பலகீனங்களின் காரணமாக உருவாகிறது என்பதை விட ஒரு சமூகம் மனிதர்களை எப்படி நடத்துகிறது அல்லது எப்படி உருவாக்கி வைத்திருக்கிறது என்கிற அடிப்படையிலும் கூட தற்கொலைகளுக்கான காரணங்களை, அதற்கான தீர்வுகளை நாம் தேட வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் விடுதியில் தங்கியிருந்த ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டார். அவர் எழுதி வைத்திருந்த தற்கொலை கடிதத்தினுடைய ஒரு வாசகம் என்பது அது அதிர்ச்சி அடைய செய்யக்கூடியதாக இருந்தது. அதாவது,
தன்னால் சரியாக ஆங்கிலத்தில் பேச முடியவில்லை, தனக்கு போதுமான ஒரு ஆங்கில பயிற்சி இல்லை என்பதன் காரணமாக தான் அவமானங்களை சந்திப்பதாக, அதன் காரணமாக தான் தற்கொலை செய்து கொள்வதாக அந்த மாணவி எழுதி வைத்திருந்தார். இதை படிக்கிற போது உண்மையில் நம்முடைய சமூக அமைப்பு, கல்வி அமைப்பு எவ்வளவு கொடூரமானதாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம்தான் இது போன்ற விஷயங்கள். உண்மையிலேயே ஆங்கிலம் தெரியாததற்காக ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்வாரா என்று நீங்கள் கேட்கலாம். இது முதல் தற்கொலை அல்ல. இது போன்ற பலர் அப்படி ஆங்கிலம் தனக்கு தெரியவில்லை என்கிற தாழ்வு மனப்பான்மையின் காரணமாக தங்களுடைய உயிரை இழந்திருக்கக்கூடிய பல சம்பவங்கள் இதற்கு முன்னால் நடந்திருக்கின்றன. அதே போல் என்னுடைய உளவியல் மருத்துவர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பலர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நான் அடிக்கடி கேட்டிருக்கிறேன். பல மாணவர்கள், மாணவிகள் இந்த ஆங்கிலம் தெரியாத பிரச்சனையின் காரணமாக, அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களிலிருந்து அல்லது சிறு நகரங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு, பெருநகரங்களுக்கு படிக்க வரக்கூடிய மாணவ மாணவிகள் கடுமையான உளவியல் சிக்கல்களை இந்த ஆங்கிலம் தெரியாத பிரச்சனையின் காரணமாக சந்திக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி. இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சனையை பற்றி நாம் பேச மறுக்கிறோம். அதனுடைய ஒரு ஒட்டுமொத்தமான மோசமான பரிமாணத்தை நாம் எதிர்கொள்ள தயங்குகிறோம் என்பதுதான் உண்மை. ஆங்கிலம் என்பது அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல, அது வெறும் மொழி மட்டும்தான், தொடர்பியலுக்கான ஒரு மொழி. தனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று ஒரு மனிதர் அவமானப்படுவதற்கு எந்த காரணமும் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த அவமானம் எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது? உண்மையில் ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை விட்டு போனார்களே தவிர நம்முடைய அதிகார அமைப்புகளை விட்டு அல்லது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த மேலாதிக்க உணர்வை விட்டு அவர்கள் போகவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். மாறாக ஆங்கிலம் என்கிற மொழியை அவர்கள் இங்கே விட்டு சென்றார்கள். அந்த மொழி என்பது ஒரு அடிமைத்தனத்தினுடைய அல்லது ஆதிக்கத்தினுடைய ஒரு குறியீடாக இன்றைக்கு நம்முடைய மனங்களில் அது படிந்து கிடக்கிறது. ஆங்கிலம் தெரிந்தவர்கள், அறிவாளிகள், ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள், திறமையானவர்கள், ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்கள் சமூகத்தின் மேல்மட்டத்திற்கு உரியவர்கள் என்கிற உளவியல் மிக ஆழமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை விட்டு சென்று 70 ஆண்டுகள் கடந்து விட்ட பிறகும் கூட இந்த உளவியல் சிறிதும் மாறவில்லை, தளரவில்லை என்பது மட்டுமல்ல, அது மேலும் மேலும் இறுக்கமாகி கொண்டு வருகிறது என்பதைத்தான் இந்த மாணவியினுடைய தற்கொலை நமக்கு காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே விடுதலை பெற்றுவிட்டோம் என்பதனுடைய அர்த்தம் என்ன? இன்னொன்று, இன்றைக்கு கல்வி என்பதே ஆங்கிலம் என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆங்கில வழியில் படிப்பது என்பது கௌரவத்தினுடைய அடையாளமாக, கௌரவத்தினுடைய சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறது. புற்றீசல் போல கிராமப்புறங்களில் கூட இன்றைக்கு ஆங்கில வழி பள்ளிகள் பெருகி கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆங்கிலம் என்பது ஒரு கல்வி மொழியாக இருந்தால் கூட அது இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் மத்தியதர மேல்தட்டு வர்க்கத்தினரிடம்தான் அது பேசு மொழியாக இருக்கிறது. மாறாக கிராமப்புறங்களில் முதல் தலைமுறையாக படிக்கக்கூடிய குழந்தைகள், அப்போ கல்வியறிவே அற்ற பெற்றோர்கள் அல்லது ஆங்கிலமே தெரியாத பெற்றோர்களுடன் வளரக்கூடிய அல்லது அந்த சூழலில் வளரக்கூடிய, அந்த ஊர்களில் வளரக்கூடிய குழந்தைகள் என்னதான் அவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் அவற்றை வெகு இயல்பாக சரளமாக பேசுவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு மொழியை அன்றாட வாழ்க்கையில் பேசிக்கொண்டே பயன்படுத்தி கொண்டே இருக்கிற போது தான் அது உங்களுக்கு ஒரு இயல்பான உங்களுடைய ஆளுமை திறன் மிக்க ஒரு மொழியாக அது வெளிப்படும். ஆனால் மாறாக நீங்கள் அப்படி ஒரு வலுக்கட்டாயமாக படிக்கிற மொழிகளை ஒரு அறிவாக கற்றுக்கொள்ள முடியுமே தவிர அவற்றை நடைமுறையில் நீங்கள் சரளமாக பேசுவது கடினம். இது எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் எந்த மொழியை பேசக்கூடியவர்களுக்கும் இதுதான் உண்மை. ஒரு பிரெஞ்சுக்காரரால் அவர் எவ்வளவு முயன்றாலும் கூட ஒரு ஆங்கிலேயரைப் போல எல்லா பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலம் பேச முடியாது. ஒரு சீன தேசத்தவரால் எப்படி ஒரு ஆங்கிலத்தை சரளமாக அவர்களால் பேச முடியுமா? பேச முடியாது. ஆனால் அவர்கள் அதற்காக கவலைப்படுவது கிடையாது. எந்த பிரெஞ்சு நாட்டவரும் தனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று வருந்துவது கிடையாது. எந்த சீன நாட்டவரும் தனக்கு ஆங்கிலம் தெரியவில்லை என்று வருந்துவது கிடையாது. அந்த நாடுகளுக்கெல்லாம் சென்றால் அவர்களுடைய தாய்மொழியில் தான் எல்லாமே எழுதப்பட்டிருக்கின்றன. அவருடைய தாய்மொழியில் தான் பதில் சொல்வார்கள், தாய்மொழியில் தான் உரையாடுவார்கள். ஆனால் நம்முடைய நாட்டில் தான் ஆங்கிலம் என்பது இந்த அளவிற்கு ஒரு இழிவான ஒரு அடிமை மனோபாவமாக நம்முடைய மனங்களில் உறைந்து போயிருக்கிறது. இந்த அடிமை மனோபாவம் என்பது பல்வேறு விதமான சிக்கல்களை, உளவியல் சிக்கல்களை தொடர்ந்து இங்கு உருவாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான் நிறைய சிறு நகரங்களிலிருந்து, கிராமப்புறங்களிலிருந்து நன்கு படித்து வேலைகளுக்கு இந்த சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அல்லது டெல்லி, மும்பை போன்ற நகரங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய இளைஞர்களிடம் ஒரு குணாதிசயத்தை காண்கிறேன். அது என்னவென்று சொன்னால், அவர்கள் என்னதான் தகுதியுடையவர்களாக இருந்தாலும் கூட, என்னதான் திறமை படைத்தவர்களாக இருந்தாலும் கூட,
ஆங்கிலத்தில் பேச முடியவில்லை என்பதன் காரணமாக தாங்கள் எப்படி ஒரு சாதியால் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்கள் மற்றவர்கள் மீது இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அத்தகைய ஒரு இழிநிலையை அவர்கள் அடையக்கூடிய ஒரு நிலைதான் இங்கு பல இடங்களில் இருக்கிறது. ஆங்கிலம் தெரியாததனால் அவர்கள் கேலி செய்யப்படுகிறார்கள் அல்லது பல இடங்களில் வெளியே நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள். அவர்களை விட திறமை குறைந்தவர்கள், அவர்களை விட திறன் குறைந்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தெரியும் என்பதனால் வேலை வாய்ப்புகளில் அவர்கள் முதலிடம் பெறுவதும் அவர்கள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதும் வெளிநாடுகளுக்கு செல்கிற வாய்ப்புகளை பெறுவதும். ஆனால் இவர்கள் என்னதான் திறனுடையவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுவதையும் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது ஆங்கிலம் என்பது அது ஒரு தேவையே தவிர அது ஒரு தகுதி கிடையாது. தேவைப்படுகிறவர்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படுகிற இடங்களில் கற்றுக்கொள்ளலாம். மாறாக மனிதர்களுடைய திறன்கள், மனிதர்களுடைய ஆளுமைகளுக்கு தான் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். அந்த அளவில் நம்முடைய கல்வி அமைப்புகளில் இருந்த ஆங்கிலம் என்கிற இந்த ஆதிக்கம் வெகுவாக குறைக்கப்பட வேண்டும். தமிழ் கல்வியினுடைய, தாய்மொழி கல்வியினுடைய அந்த முக்கியத்துவம் பெருமளவு அதிகரிக்கப்பட வேண்டும். தாய்மொழியில் பேசுவது தான் கௌரவம், அந்நிய மொழியில் பேசுவது இழிவு என்கிற உளவியலை நாம் மாணவர்களிடம், இளைஞர்களிடம் உருவாக்க வேண்டும். மாறாக நாம் தொடர்ந்து ஆங்கில மோகத்திற்கு கொடுக்கிற இந்த முக்கியத்துவம் என்பது இந்த மாணவியினுடைய தற்கொலை என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமே இதன் மூலமாக தற்கொலை செய்து கொள்கிறது, இளைய சமுதாயமே தற்கொலை செய்து கொள்கிறது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. நிச்சயமாக தாய்மொழி தான் நம்முடைய அசலான மொழி, நம்முடைய மனதினுடைய மொழி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆங்கில மோகத்தினால் நாம் எத்தனை காலம் அழியப் போகிறோம் என்பதைத்தான் இந்த ஒரு செய்தியும் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2009 ஆண்டு இந்தியாவிலிருந்து ஆஸ்கர் விருதுக்காக ஒரு திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. ஹரிஷ் சந்திரா சி ஃபேக்ட்ரி என்பது அந்த படத்தினுடைய பெயர். இந்த ஹரிஷ் சந்திரா என்கிற பெயரை கேட்கிற போதே இயல்பாக திரைப்பட வரலாறு அல்லது திரைப்பட இயக்குநர்கள் பற்றி அறிந்திருக்கிறவர்களுக்கு சட்டென்று ஒரு பெயர் நினைவுக்கு வரும். அந்த பெயர் தாதா சாஹிப் பால்கே என்பது. இன்றைக்கும் பால்கே விருது என்பது திரையுலகில் பெரிதாக பேசப்படுகிற விருது. அந்த விருது தாதா சாஹிப் பால்கேயினுடைய பெயரால் வழங்கப்படுகிறது. அவருக்கும் இந்த பெயருக்கும் என்ன தொடர்பு என்றால், அவர் தயாரித்த முதல் இந்திய திரைப்படம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு. அந்த படத்துக்கான பெயர் ராஜா ஹரிச்சந்திரா என்பது தான். அந்த ராஜா ஹரிஷ்சந்திரா என்பதை தான் ஹரிஷ் சந்திரா சி ஃபேக்ட்ரி என்று ஒரு மராத்தி படமாக எடுத்து அது 2006 திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பிறகு 2009 இந்தியாவிலேயே மிகச்சிறந்த படம் என்று ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டது. அந்த படத்தை தயாரித்த பரேஷ் மோகாஸ்ரீ என்கிறவரினுடைய வாழ்க்கை குறிப்புகளை சித்திரம் பேசுதடி என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு நூலில் எழுத்தாளர் லக்ஷ்மி பன்சால் எழுதியிருக்கிறார். நாம் அதனை படிக்கிற போது பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. இளைஞர்களுக்கு ஒரு புதிய ஊக்கம் பிறப்பதற்கான வாய்ப்பும் அந்த நூலில் இருக்கிறது. மிகப்பெரிய உழைப்பால் உயர்ந்த பல இளைஞர்களை பற்றிய புத்தகம்தான் அது. அதில் ஒருவர் தான் இந்த பரேஷ் மோகாஸ்ரீ என்பவர். இந்த பரேஷ் என்பவர் ஒரு மராத்திய இளைஞர். அவர் லோனாவாலாவிலும் பிறகு பூனேயிலும் படித்து பட்டம் பெற்றவர். என்னதான் படிக்க சொல்லி வீட்டில் வலியுறுத்துகிறார்கள் என்பதற்காக கல்வி நிறுவனங்களுக்கு போய் படித்தாலும் பரேஷினுடைய எண்ணம் முழுவதும் நாடகத்துறையிலே தான் இருந்தது. எப்படியாவது நாடக நடிகனாக வர வேண்டும் என்று தான் அவர் கனவு கண்டார். அன்றைக்கு மராத்தியில் ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் மராத்தி நாடக குழுக்களுக்கெல்லாம் போய் பார்த்து எங்காவது ஒரு இடத்தில் நடிகனாக ஆகிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார். அவருடைய முயற்சி தொடக்கத்தில் வெற்றியும் பெற்றது. ஒரு சிறிய நாடக குழுவில் அவர் சேர்ந்தார். சின்ன சின்ன வேடங்களில் அவர் நடித்தார். ஆனாலும் அந்த இளைஞனினுடைய தாகம் அடங்கவில்லை. பரேஷுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தது. ஆனால் அது என்ன என்று அவனுக்கே விளங்கவில்லை. இன்னும் மேலே இந்த நாடகத்துறையில் போயாக வேண்டும் என்கிற ஒரு தனியாத தாகம் அது.
அதனால் பரேஷ் பல்வேறு விதமான நாடக குழுக்களோடும் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார். அப்போதுதான் த கிரிப்ஸ் தியேட்டர்ஸ் என்கிற பெர்லின், அதாவது ஜெர்மன் நாட்டில் இருக்கிற பெர்லின் நகரத்து குழு ஒன்று, நாம் அறிவோம் பெர்லின் என்பது நீண்ட நெடுங்காலம், அதாவது 1990 வரையில் 2வது உலகப் போரிலிருந்து 45 ஆண்டு காலம் அது கிழக்கு ஜெர்மனியாக இருந்தது. கிழக்கு ஜெர்மனி என்பது ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் இருந்தது. எனவே அங்கே பெர்லினில் இருக்கிற அந்த நாடக குழுவினரினுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஒரு சமூக சிந்தனைகளாக இருந்தன. அந்த குழுவும் இங்கே மராத்தியத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு குழுவுக்குமான தொடர்பு ஏற்பட்டு அந்த நாடக குழுக்களினுடைய இணைவாக பரேஷ் அங்கே சேர்ந்தார். அங்கே இருக்கிற போதுதான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராமநாதன் என்கிறவர் இவருடைய எழுத்துக்களை படித்துவிட்டு, நீ வெறும் நடிகன் மட்டுமில்லை, உனக்குள் ஒரு எழுத்தாற்றல் இருக்கிறது, ஏன் உன் எழுத்துக்களை நாம் நாடகமாக தயாரிக்கக்கூடாது என்றார். ஒரு நாடகம் தயாரித்தார்கள். அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அந்த நாடகத்தினுடைய கதை கருவே வித்தியாசமானது. 1942ஆம் ஆண்டு 2வது உலகப்போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இரண்டையும் இணைத்து ஒரு கடத்தில் ஹிட்லர் இந்தியாவுக்கு வந்து இறங்குவதாக ஒரு கற்பனை செய்து கொண்டு அவர் எழுதியிருந்த அந்த நாடகம் ஒரு புதிய தளத்தில் இயங்கிற்று. அவ்வளவு சிக்கலான செய்தியை அவர் நகைச்சுவை நாடகமாக ஆக்கியிருந்தது எல்லோரையும் கவர்ந்தது. நாடகம் மேடையேறிய போது மிகப்பெரிய வரவேற்பை அந்த நாடகம் பெற்றது. அதற்கு பிறகு மராத்திய இளைஞர்கள் சிலர் அவருடைய 2வது நாடகம் பொம்மில் வாடி என்கிற ஒரு வித்தியாசமான ஒரு நகைச்சுவை சார்ந்த நாடகத்தை 2001இல் 2 லட்சம் ரூபாய் செலவு செய்து நாடகமாக அரங்கேற்றினார்கள். 2 லட்சம் ரூபாய் என்பது அன்றைக்கு மிகப்பெரிய தொகை. அவ்வளவு பெரிய தொகையை யாரும் நாடகத்தில் முதலீடு செய்ய மாட்டார்கள். அப்படி முதலீடு செய்து நடத்தப்பட்ட 2வது நாடகம் முதல் நாடகத்தை விட பன்மடங்கு வெற்றி பெற்றது. அந்த மகாராஷ்டிராவில் மட்டும் 500 முறை அந்த நாடகம் அரங்கேறிற்று. அதற்கு பிறகுதான் பரேஷுக்கு ஒரு பெரிய ஆசை வந்தது, ஏன் நாம் திரைப்படம் எடுக்கக்கூடாது. 2004இல் அந்த திரைப்பட முயற்சிகளிலே அவர் இறங்கினார். ஆனால் யாரும் ஆதரிக்கவில்லை. 2002இலிருந்து அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஒரு கதையை எழுதி வைத்திருந்தார். பால்கேயினுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் படித்ததற்கு பிறகு தாதா சாஹேப் பால்கேயினுடைய வாழ்க்கை வரலாறு தான் படமாக எடுக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்தார். அதனாலே தான் அந்த படத்துக்கு பெயரையே பால்கே எடுத்த அந்த படத்தின் பெயரை போலவே வைத்தார். ராஜா ஹரிஷ்சந்திரா என்பது பால்கே எடுத்த படம். ஹரிஷ்சந்திராசி ஃபேக்ட்ரி என்பது இவர் எடுத்த படம். அவருடைய வாழ்க்கை வரலாறு. யாரும் அதனை எடுக்க முன்வரவில்லை, அச்சப்பட்டார்கள். அதிலும் பரேஷ் முன்வைத்த சில நிபந்தனைகள் அவர்களை விலகிச் செல்ல வைத்தன. படத்தில் பாடல்களே கிடையாது, பெரிய நடிகர்கள் யாரும் இல்லை, கதை கதையாக மட்டுமே நகரும் என்றவர் சொன்னார். தயாரிப்பாளர்கள் சிலர் முன்வந்தாலும் குறைந்தபட்சம் அந்த பெயர்கள் டைட்டில் ஓடுகிற போதாவது ஒரு பாட்டு வேண்டும் என்று கேட்டார்கள். பரேஷ் மறுத்துவிட்டார். என் கதை என் விருப்பப்படி நான் சொல்கிறபடி தான் நகரும் என்றார். யாரும் ஒத்து வரவில்லை. பிறகு இறுதியாக மும்பையிலே தாதரிலே இருந்த தன்னுடைய வீட்டை அடமானம் வைத்து அவர் எழுதுகிறார், நான் வீட்டை அடமானம் வைத்தேன் என்று சொன்னால் அதற்கு என் பெற்றோர்களும் என்னுடைய சகோதரர்களும் அதற்கு முழுமையாக உடன்பெற்றார்கள். அவர்கள் இல்லை என்றால் என் திரைப்படம் இல்லை, என் வாழ்க்கையின் வெற்றியும் இல்லை. இந்த குடும்பம் முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக இருந்தது. அவர்கள் எல்லோரும் ஊதியத்தை ஈட்டினார்கள், நான் செலவு செய்கிறவனாக இருந்தேன். ஆனாலும் என்னுடைய திறமையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்து, நீ வீட்டை வேண்டுமானாலும் அடமானம் வை, வீட்டை விற்றுக்கொள், உன் விருப்பப்படி படத்தை எடு, நீ மேலே வருவாய் என்று ஒரு நம்பிக்கையாக சொன்னார்கள். எவ்வளவு முதலீடு என்றால் நமக்கு படிக்கிற போது வியப்பாக இருக்கிறது. 2004இல் 4 கோடி ரூபாய் முதலீடு செய்து ஹரிஷ்சந்திராசி ஃபேக்ட்ரி படத்தை அவர் எடுத்தார். 2006வது ஆண்டு அதனை திரைப்பட விழாக்களில் மட்டுமே அவர் அந்த படத்தை திரையிட்டார். பார்த்த உலக நாட்டினர் அத்தனை பேரும் அதனை பாராட்டினார்கள். தொடர்ந்து பாராட்டுகளும் விருதுகளும் கிடைத்தன, மக்களின் பார்வைக்கு போகவில்லை. 2009வது ஆண்டு அந்த படத்தை இந்தியா தேர்ந்தெடுத்து மிகச்சிறந்த இந்திய திரைப்படம் என்று ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பிற்று. ஆஸ்கார் விருதை அது இறுதியில் பெறவில்லை என்றாலும்
அந்த படத்தை அங்கும் பார்த்தவர்கள் அத்தனை பேரும் பாராட்டினார்கள். இத்தனை பாராட்டுகளுக்கு பிறகுதான் 2010 ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி மக்கள் பார்வைக்காக அந்த படம் திரையரங்குகளில் வெளிவந்தது. யாரும் எதிர்பார்க்கவில்லை. திரைப்பட விழாக்களில் ரசிக்கப்படுகிற படங்கள் வெகு மக்களால் பாராட்டப்படுவதில்லை. வெகுமக்கள் விரும்புகிற படங்களை திரைப்பட விழாக்கள் ஏற்பதில்லை. ஆனால் இந்த ஹரிஷ்சந்திராசி ஃபேக்ட்ரி என்கிற படம் திரைப்பட விழாக்களிலும் விருது பெற்றது, ஆஸ்கார் விருதுக்கும் சென்றது, மக்கள் அத்தனை பேராலும் பாராட்டி வரவேற்கப்பட்டது. இப்படி ஒரு சாதனையை படைத்த இளைஞன் பரேஷ் மிகச் சாதாரண குடும்பத்திலே பிறந்தவன், தன்னுடைய முயற்சியால் மேலே வந்தவன். அவனுடைய முயற்சி அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டி தந்தது. கொண்ட அந்த விருப்பத்தில் உறுதியாக நின்று உழைக்கிறவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற நம்பிக்கையை லக்ஷ்மி பன்சால் தன்னுடைய எழுத்துகளின் மூலம் பரேஷினுடைய வாழ்க்கை குறிப்புகளை தந்திருப்பதன் மூலம் இளைஞர்களிடம் ஒரு புதிய நம்பிக்கையை ஊட்டுவதாக இந்த புத்தகத்தை ஆக்கி தந்திருக்கிறார். இணையதளத்தை பயன்படுத்தி குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஆலோசனை நேரத்தின் வணிகம் பகுதியில் இப்பொழுது காணலாம். வணக்கம். போன வாரம் நம்ம இதுக்கு முன்னாடி வாரங்களில் இந்த மாதிரி இன்வெஸ்டர் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத சொல்லியிருந்தோம். ஒரு வேல்யூவேஷன் எப்படி அரைவ் பண்ணணுங்கிறதையும் பற்றி பேசியிருந்தோம். ஜென்ரலான வேல்யூவேஷன் டீட்டெயிலாக பேச முடியாது, ஏன்னா அதில் ஃபார்முலாஸு நிறைய மெத்தட்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி இப்போது இந்த மாதிரி ஒரு சுருக்கமான நேரத்தில் பேச முடியாது. ஸோ இப்போ ஒரு ஜென்ரல் வேல்யூவேஷனில் ஒரு இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ரப்போசலை அனுப்பிச்சிட்டிங்க, இன்ஃபர்மேஷன் மெமரண்டமை ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு யார் இன்வெஸ்டர் எங்கே இருக்காங்கங்கிறது தெரியாது. கண்டிப்பாக அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பண்ணக்கூடிய இந்த ஃபீல்டுக்கு பண்ணக்கூடியது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கோ இல்லை ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் நடத்துகிறவங்க ஒரு கன்சல்டண்ட்டை, அதாவது எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அணுகினீங்கன்னா அவங்க இதுக்கு சூட்டபுளான இன்வெஸ்டரை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்வெஸ்டரை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னீங்கன்னா, ஏன்னா அதையும் பற்றி ஒரு டீட்டெயிலாக சொல்லணும். இப்போ உங்களோட ப்ரப்போசல் நீங்கள் எழுதி கொடுத்ததில் எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா முதலீடு வேணும், எனக்கு கரண்ட்டாக ஒரு 20 லட்ச ரூபா என்கிட்ட வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது, நான் கேட்குற வேல்யூவேஷன் 50% நான் கொடுக்குறேன், என்னோடய வேல்யூவேஷன் 30%க்கு 50% நான் கொடுக்குறேன், 30%க்கு 50 லட்சத்துக்கு இன்வைட் பண்ணுறேன் இன்வெஸ்டரை அப்படின்னு ஒரு ரஃப் கால்குலேஷனில் அவங்க கேட்குறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இன்வெஸ்டருக்கு இந்த அமௌண்ட்டுக்கு சூஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்லாம் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது, இந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவு கேட்டகரியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நம்மளோட டேட்டா பேஸில் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கம்பெனிலேருந்து அவங்களோட டேட்டா பேஸில் கண்டுபிடிச்சி இந்த இந்த அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆளுங்களை முதல்ல கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்க இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள இன்வெஸ்டர்ஸாக உள்ள பீப்புளாக அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர் ஒரு சில பேர் டெக்ஸ்டைலில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஃப்ரான்ச்சைசி செக்டாரில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ஆயில் அண்ட் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருப்பாங்க. ஸோ அதில் இருக்கும்போது நம்ம கொடுத்துருக்கிற ப்ரப்போசலில் இருக்கக்கூடிய கேட்டகரியில் எந்த இன்வெஸ்டர் பண்ணுவாங்களோ அந்த இன்வெஸ்டருக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை நம்ம ரெடி பண்ணி அனுப்பணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்டர் ஐடென்டிஃபிகேஷனில் இந்த அமௌண்ட்டுக்கு வரக்கூடிய இன்வெஸ்டர், செகண்ட் அதில் இருக்கக்கூடிய கேட்டகரி, அந்த கேட்டகரியில் இந்த செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, மூணாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இத்தனை வருஷத்துக்குள்ளே வெளியில் போகக்கூடிய இன்வெஸ்டர், 3 வருஷமோ இல்லை 4 வருஷமோ, அந்த மாதிரி டைப் ஆஃப் இன்வெஸ்டர் யார் இருக்காங்கங்கிறத பார்க்கணும். நாலாவது அவங்க இந்த ஏரியாக்குள்ளே, இப்போ நீங்கள் சென்னைக்குள்ளே ஒரு ப்ரொப்போசலாக இருந்தது, இல்லை ஒரு மதுரைக்குள்ளே ஒரு ப்ரொப்போசலாக இருக்குன்னா, இது தமிழ்நாடு ரிலேட்டடாக இன்வெஸ்டராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்காக ஒன்றும் ரூல்ஸ் கிடையாது. சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கூட இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணும்போது அதையும் நம்ம பேராமீட்டரில் பார்த்துக்கணும். ஸோ அவங்க எந்த ஊர் டெரிட்டரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்கிற லிஸ்ட் எடுக்கணும். இது நாளைத்தையும் எடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபீலர்னு சொல்லக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் சம்மரியை ஒவ்வொருத்தருக்காக நம்ம அனுப்புவோம். இப்போ நம்ம மொத்தம் ஒரு 1500 இன்வெஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் எல்லாம் ஃபில்டர் பண்ணி ஒரு 100 பேர் வந்திருக்குன்னா, இந்த 100 பேருக்கு இன்வெஸ்டருக்கு எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி அனுப்பணும். இது அனுப்பும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சி முடிக்கிறதுக்கே ஒரு 20-25 நாள் ஆகிடும். இந்த லெவல் வரும்போது இன்வெஸ்டருக்கு எல்லாத்தையும் ப்ரப்போசல் அமைச்சோன்னா உடனே அவங்கள ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி
இந்த மாதிரி சார் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி ப்ரொப்போசல் அனுப்பிச்சிருந்தோம், இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தட்டியாக கேட்டதுக்கப்புறம் அவங்க அதில் இருக்கிறதுல ஒரு 10 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குது. பண்ணுவாங்க, பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து சொல்கிற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நார்மலாக நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதை வந்து சில பேர் வேறு மெத்தட்ஸ்லேயும் கொஞ்சம் பண்ணுவாங்க, பட் மேக்ஸிமம் இப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் ஃபோனில் பேசினதுக்கப்புறம் அவங்க ஓகே நான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், இந்த ப்ரொப்போசல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தென் அந்த 10 பேரையும் இந்த ப்ரொமோட்டர் யார் நம்ம எந்த கம்பெனிக்கு ப்ரொப்போசல் அமைச்சிருக்கோமோ எந்த கம்பெனி பற்றின ப்ரொப்போசல் அமைச்சிருக்கோமோ அவங்க கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ வந்து ப்ரொமோட்டராக இருக்கிறவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இன்வெஸ்டராக இருக்கிறவங்க அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வெளியில் போகலாங்கிறத பற்றி தீர்மானம் பண்ணுவாங்க. இந்த கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்க வந்து 2 பேருக்கும் சேஃப்டியான சிஸ்டம் என்னென்ன இருக்கும், எப்படி இதில் லாபம் வரும், இது வந்து இவருக்கு ஒத்து போகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போது ஒரு பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு வந்துருச்சு, ஓகே நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து ஒரு டேர்ம் ஷீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. டேர்ம் ஷீட்னா என்னென்னா, ஓகே நான் இந்த ப்ரைஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிக்கிறேன், ஆனால் இதெல்லாம் நான் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா நான் பண்ணுறேன். ஆனால் அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வேல்யூவேஷன் எதுவும் அவங்க குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க நிறைய டைமில். ஸோ ஏன் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பீப்புளை, அவங்களோட ஆடிட்டரையோ இல்லை அவங்களோட அட்வொகேட்டையோ வச்சு ஃபுல்லாக டியூ டிலிஜென்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ரைஸிங் அரைவ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது ஒன்ஸ் நம்ம ப்ரொப்போசல் பண்ண டேர்ம் ஷீட் கொடுத்தாச்சுன்னா தென் அதுலேருந்து அவங்களோட டீம் வர ஆரம்பிப்பாங்க. டீம் வர ஆரம்பித்தாங்கன்னா ஒரு மினிமம் இது சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக A to Z இந்த கம்பெனியை நீங்கள் எந்த கம்பெனிக்கு பணம் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த கம்பெனியை பற்றின அனலைஸ் பண்ணிவிடுவாங்க. எல்லா ரெக்கார்ட்ஸும் கிளியராக இருக்கணும், சிபில் கிளியராக இருக்கணும், சிபில் ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கணும், ROC ரெக்கார்ட்ஸ் கிளியராக இருக்கணும். எல்லாமே கிளியர் ஆனதுனா தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய நல்ல விஷயங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில சின்ன விஷயங்களை வந்து சிபிலில் ஸ்கோரிங் சரியில்லாமல் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எல்லாமே பக்காவாக இருந்ததுனா தான் இன்வெஸ்டர் கன்சிடர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிஞ்சதுன்னா தென் அடுத்த 1 மாதத்தில் ஓகே இவ்வளோ ரூபா நாங்கள் பணம் போடுறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற பர்சன்டேஜ், நீங்கள் சொல்கிற வேல்யூவில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா அவங்களோட மெத்தட் ஆஃப் வந்து அப்ரோச் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்துட்டு ஒன்ஸ் நம்ம ப்ரொப்போசல் அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க டேர்ம் ஷீட் அனுப்புவாங்க. அந்த டேர்ம் ஷீட்டில் வந்து நம்ம சொன்ன கண்டிஷன்ஸுக்கு தான் வந்து அவங்க நம்ம சொன்ன ரேட்டுக்கு தான் வந்து அவங்க வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போதுமே வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி வேல்யூவேஷன் டிசைட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கிற அவங்க சொல்கிற ப்ரீமியம் வந்து நீங்கள் சொல்கிற ப்ரீமியம் மாறுதலாக இருக்கலாம். அப்போ அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக அக்ரி பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. கண்டிப்பாக கண்டிஷன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா அவங்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. ஃபினான்ஷியல் சிக்னேட்டரி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி வந்து உங்களோட பர்சன்டேஜ் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன பர்சன்டேஜ் இல்லாமல் வேறு பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூவேஷனில் அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதனால் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னிங்கன்னா, ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட க்ரோத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சப்போர்ட் நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களும் அந்த கம்பெனியோட நிர்வாகத்தில் இன்வால்வ் பண்ணுறதுனால அவங்களோட ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. செகண்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கிறதுனால அன்னெசரியான எக்ஸ்பெண்டிச்சர் வந்து போகிறதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் போகாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னிங்கன்னா, ஒரு ஓனராக இருக்கிறவங்க இது வரைக்கும் வந்து 100% ஓனராக இருந்தவங்க ஒரு இன்வெஸ்டரை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் 50% தான் ஓனராக இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பெரிய இழப்பாக தெரியலாம். செகண்ட் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் சிக்னேட்டரி அவங்க எடுக்கும்போது இது வரைக்கும் இண்டிவிஜுவலாக நீங்கள் நினச்ச டயத்தில் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே இனிமேல் பண்ண முடியாமல் போகும். ஒரு ப்ராப்பரான அப்ரூவல் எடுக்கணும். ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்பெண்டிச்சர் எடுக்கிறோன்னா 10 தடவை திங்க் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து உங்களோட உரிமையை வந்து கொஞ்சம் குறையிறதா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மூணாவது வந்து அவங்க நிர்வாக தலையீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து 100% நினச்சது இது மாதிரி நான் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ இது மாதிரி தான் நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறத அவங்க நடக்காதுன்னு நினைக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா உங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்களோட பாயிண்ட்லேயும் உங்களோட பாயிண்ட்லேயும் நிறைய வித்தியாசங்கள் வரும். நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நிறைய டைமில் ஒரு 20% டைமில் இன்வெஸ்டர் வந்ததுக்கப்புறம் கம்பெனியோட ஓனர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது அதிகமாக இந்த காரணத்தினால தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 100% சேஃப்டியாக வரதுக்கு தான் அவங்களும் நினைப்பாங்க, உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு அட்வான்டேஜ் இன்வெஸ்டார் கொண்டு வரதில்ல. ஸோ இது மாதிரி வந்து இப்போ ஒரு ஈக்விட்டியை பற்றி என்னென்ன ப்ரொசீஜரில் வரும், என்னென்ன டேர்ம் ஷீட்டுங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இதுக்கு மேலே வர வாரங்களில் ஒரு பேங்க் ஃபண்டிங் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரிலாம் ஒரு ஃபைனான்ஸ் எப்படி எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குங்கிறத மேலே வர வாரங்களில் பார்ப்போம். வணக்கம். இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இன்றைக்கி உலகத்தில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு இளமைக்கான சந்தைன்னு சொல்லலாம். இளமையை அதை முன்னிறுத்தி ஆன்டி ஏஜிங் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை எப்படின்னு வயசாகாமல் இருக்கிறது எப்படி, வயசாகாமல் இருக்க முடியுமா அப்படின்னா வயசாகிறது எவ்வளோ தூரம் தடுக்கலாம், இல்லாட்டி என்ன பண்ணலாம் வயசாகிறது தெரியாமல் இருக்கிறது எப்படி, இதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்குது. எப்படி உங்களுக்கு இந்த சிகப்பு அழகு தரும் க்ரீம் அப்படின்னு ஒரு 1000 கோடி 2000 கோடி சந்தை இருக்கோ, அதை விட 10 மடங்கு மிகப்பெரிய சந்தை எதுன்னு கேட்டால் இன்றைக்கி இளமையுடன் இருப்பதுன்னு. ஸோ ஆதாரமான கேள்வி இளமையுடன் ஏன் இருக்கணும் அப்படின்னு முதல்ல கேட்கலாம். இளமைனா என்னென்னு அடுத்தது கேட்கணும். இப்போ ஆயுட்காலத்தில் இளமை காலம்னா என்னங்கிறது இதை பற்றிலாம் பேசலாம். கொஞ்சம் சின்ன வயசில் நமக்கு எல்லாருக்குமே நம்ம இதை வந்து வயசை கூட்டி காமிச்சிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். நம்மளை சின்ன பையன் யாரும் நினைக்கக்கூடாது, சின்ன பொண்ணு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே என்ன கேட்டால் உடைகள்னு வர்றப்போ வந்து எப்போ கேட்டு பாருங்கள், சின்ன பசங்க கேட்டால் அவங்களோட இதுக்கு ஏஜுக்கு மீறின விஷயங்களை தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு வந்து வயசாகிடுச்சின்னு காமிக்கிறதுல. வயது ஆக ஆக ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, தனக்கு வயது ஆகலைன்னு சொல்லிக்கிற மாதிரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க, அது மாதிரி உடைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க, அது மாதிரி தோட்டத்தை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா காலத்துலேயும் மனிதன் வந்து இன்னொரு பக்கம் இல்லாட்டி இந்த நடுநிலையில் இருக்கிறதுக்கு தான் வந்து விருப்பப்படுறான். அப்போ நடுநிலைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுட்காலத்தில் நடு ஆயுசு அப்படின்னா ஒரு 60 வயசுனா 30 வயசு நம்ம வந்து இந்த எப்போவுமே 30களில் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலேயே மனுஷனுக்கு ஆயுட்காலம் 120. ஆயுர்வேதத்தில் சொன்னது மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் அத்தனை இதுலேயும் நீங்கள் மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி தொன்மையான இலக்கியம் எது படித்தாலும் சரி 120 ஆண்டு காலம் வாழலாம் அப்படின்னு இருக்குது. அதை எங்கேயோ நம்ம சுருக்கிக்கிட்டோம். அது ஏன் சுருக்கணும்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு இது என்ன சொல்கிறேன்னா, மனுஷனோட வேலையை சுற்றி தான் ஆயுசை எங்கேயோ அவங்க பின்னிட்டாங்க. அதுவும் இந்த இதெல்லாம் வேலைக்குன்னு போய் ஒரு இதில் நம்ம நிறுவனத்துக்குள்ளெல்லாம் வேலைக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒருத்தன் வந்து வேலைக்கு அப்புறம் வாழ்கிறதே என்னமோ போனஸ் மாதிரியான ஒரு என்ன சொல்ல சமூக பார்வை வந்துடுச்சு. அதுவே அவனை கிட்டத்தட்ட சாவை நோக்கி கொண்டு போயிடுது. அப்படி ஒரு இதில் ஓய்வு இல்லாமல் வேலை செய்பவர்களுக்கு வந்து ஆயுட்காலம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட படித்தேன் காலையில் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ரிவ்யூவில் ஒரு கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 65 வயது வரைக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கு நோய் நொடி வந்து இது கம்மியாக இருக்குது. இப்போ 58, 55, 60ன்னு இருக்குது. 65 வரைக்கும் இது ஓய்வு இல்லாமல் வேலை செய்கிறவங்களுக்கு 65க்கு அப்புறம் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அப்போது வேலை, ஓய்வு, இளமை இதெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு எங்கேயோ. இப்போ தான் இந்த இதெல்லாம் வேலைக்கு போகிறதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம், வேட்டையாடிட்டு இருந்தோம், வேறு தொழில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு. இதுதான் வயசு, இதுதான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், இதுக்கப்புறம் வீட்டில் உட்காரணும் அப்படிலாம் இல்லாதது. ஆனால் எல்லா காலத்துலேயுமே வந்து ஒரு இது காலகட்டத்துக்கு அப்புறமா எப்படி நம்ம இதில் வயதாகாமல் தடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. உணவுகள்லையும் சரி இருந்தது. இன்றைக்கும் சொல்கிறாங்க, உதாரணத்துக்கு சொன்ன அந்த புலியை வந்து அதிகமாக வந்து அழிவுக்கு காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, சீன மருத்துவத்தில் அதனுடைய உடற்பாகங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த மருந்துகள் அதை ரொம்ப இல்லீகலாக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப அவங்க சொல்கிற விஷயம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக, ஆண்மைக்காக, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. சாப்பிட்ற உணவுலேயே என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் அப்படின்னு அதிகமாக எதை பேசுகிறாங்கன்னா, திரும்ப திரும்ப இளமையாக இருப்பது எப்படி, இந்த இளமையாக காட்டிக்கொள்வது எப்படி, அதுக்கான முடியை எப்படி மாற்றிக்கலாம், முகத்தை எப்படி மாற்றிக்கலாம், உடம்பை எப்படி வச்சுக்கலாம், இது நீங்கள் ஃபிட்னஸ் எப்படி வச்சுக்கலாம், நீங்கள் ஜிம் போகிறதுலேருந்து, டயட்லேருந்து, ஃபேஷியல்லேருந்து எங்கே போனாலும் தொடர்ந்து எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, என்னமோ ஆகக்கூடாத ஒரு விஷயம் முதுமைங்கிற மாதிரியும், அது எவ்வளோ தூரம் தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரியும். ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வயசாகிறத பற்றி கவலைப்படலையோ அவங்க தான் வந்து வயசாகாமல் இருக்காங்க. இதுதான் உண்மை. நம்ம இவர் ஒருத்தர் இருந்தார், ஜான் ராபின்ஸ்னு ஒருத்தர். அந்த ஜான் ராபின்ஸ் எழுதின ஒரு புத்தகத்தில் என்ன சொல்கிறாருன்னா,
அவரோடது வந்து அந்த புக்கோட பேர் ஹெல்த்தி அட் 100ன்னு பேர். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கெங்கெல்லாம் இவங்க போய் பார்த்தாங்களோ, இவங்க பழங்குடியினர், அவங்களாம் 120 130 வயசு வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்புறம் இவங்களும் என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய வழிமுறைகள் வச்சுருந்தாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக வயசு தெரியாதுங்க. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் பல பேர்கிட்ட வயசு கேட்டால் குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. சில பேர் கேட்டால் குழந்தைங்களே குத்து மதிப்பாக சொல்லுவாங்க. அந்த பையன் பிறந்ததுக்கப்புறம் இதாச்சு இல்லையா, அப்போ இந்த பையன் இருக்கும் ஒரு உங்களுக்கு என்ன வயசுங்கன்னா, எனக்கு ஒரு இருக்குங்க 60 இருக்குங்க, அவங்களுக்கு இருக்குங்க ஒரு 45 50 இருக்குங்க, பையனுக்கு அவனுக்கு ஒரு 50 இருக்கும்பாங்க. அப்புறம் தான் கால்குலேட் பண்ணிட்டு இல்லைங்க அப்படிம்பாங்க. இது வந்து இயல்பாக இருக்கும். ஏன்னா வயசை பற்றிலாம் பெருசாக நம்ம வந்து இப்போ தான் எல்லாமே எண்கள் மயமாகிடுச்சு. எல்லா இடத்துலையும் எண்கள் வந்துடுச்சு. எங்கே போனாலும் சரி ஒவ்வொரு இதை நம்ம நம்பரை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான். எந்த அளவுக்கு பிபி இருக்குது, அதுக்கு ஒரு எண் தேவைப்படுது. பேங்க் பாஸ்புக்கு ஒரு எண் தேவைப்படுது. பாஸ்வேர்டுக்கு ஒரு எண் தேவைப்படுது. எண்களை நிறையா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்போது எல்லாம் வந்து இதில் சைஸ் 0, இடுப்பளவு எவ்வளவு இல்லையா, அது எண்களாக இருக்கும். ஆனால் இதை பற்றிலாம் எதையுமே கவலைப்படாத மக்களுக்கு, பதட்டமே இல்லாத மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டி ஏஜிங் இயல்பாக நடக்குதுங்கிறாங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிற விஷயங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இளமையோடு இருப்பது எப்படி அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக பேச போகிறோம். இது எந்த ஒரு இதுக்கு சந்தேக காரணத்துக்காக இல்லாமல் ஒரு ஆரோக்கியத்தின் அடிப்படையில் நம்மளோட வேலை வாழ்க்கை சார்ந்த நம்மளுடைய என்ன சொல்ல வாழ்வு முறையை இதை மையமாக வச்சு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன். முதல் விஷயம் வந்து 120 வருட காலம் வாழலாம் அப்படின்னா அதில் மிடில் ஏஜ்னாலே ஒரு 60 80 வரணும். இப்போ நம்மளாம் எல்லோரும் இயற்கையாகவே இளமையாக தான் இருக்கும். நம்ம இளமையாக இருக்கிறது நமக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நீங்கள் இதில் கிராமத்தில் போனீங்கன்னா பல பேருக்கு அதாவது அவங்களுடைய தோலாகட்டும் இல்லை அவங்களோட முடி இளமையாக இருக்கிறத பார்க்கலாம். 80 வயசு ஆயிருக்கும், முடி பார்த்தா நல்லாயிருக்கும். வந்து நல்ல கணீர், நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அவங்களால. கண் அழகாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நல்லா வேலை செய்வாங்க, ஊசி கோக்குற அளவு இருக்கும். அப்போது வயது என்பதை விட அந்த ஒரு இதில் வயசில் ஆரோக்கியங்கிறது தான் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பசங்களை பார்த்திங்கன்னா எல்லாருமே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதே மாதிரி பற்கள் முன்னெல்லாம் டென்டிஸ்ட்ரிலாம் இந்த அளவுக்கு கிடையாது. ஆக்சுவலாக என்ன சார், பல் வைத்தியர்கிட்ட போகிறதுங்கிறது மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை போகிறோம் இல்லையா, பல் வைத்தியர்கிட்ட போகிறதுங்கிறது உணவு பழக்கத்தினால. முடி கொட்டுதலாகவும் சரி, வழுக்கையாகட்டும் சரி, அதே இளநரையாகட்டும் சரி, ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப சுலபமாக சொல்லணும்னா, அப்போது வயதாவதை தடுப்பது என்பதை விட வயதானாலும் இளமையோடு இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்க்கறது முக்கியமாக இருக்குது. சில பேர் வந்து எல்லா இதுலேயும் வயசுலேயும் ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா, 80லேயும் கிட்ட 90லேயும் கூட ஒருத்தர் நல்லா துடிப்பாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்க்குறது தான் புத்திசாலித்தனம். தோற்றத்தை மட்டும் வைத்து வயதை குறைத்து காண்பித்தல் என்பது புத்திசாலித்தனம் அல்ல. ஆனால் இயல்பாகவே இளமையுடன் இருப்பது, இளமையை தக்க வைத்துக் கொள்வது எப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பேசலாம்.